ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ரெட் சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணி எஃபெக்டிவான 2 ரெமெடி செய்ய போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரெட் சாண்டல்வுட் பவுடர். இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்கின்காகவும் அண்ட் பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின்காகவும் தான். ஆனால் ஸ்கின்னும் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் அண்ட் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின் ரொம்ப ஒயிட்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டொமேட்டோவை 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டொமேட்டோ பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணலாம், இல்லை ஜூஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜூஸாகவே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு ரெமெடி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக நிறைய எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். பிம்பிள்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். கிளியர் ஸ்கின் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ளோவிங் ஸ்கின்னாகவும் இருக்கும். நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நான் என் ஹேண்டில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப ஜென்டிலாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ரப் பண்ணாதீங்க, டேமேஜ் ஆகும் ஸ்கின் ரொம்ப. ஏன்னா சாண்டல்வுட் பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கிரெயின் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ரப் பண்ணாதீங்க, ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெமெடி பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. ரொம்ப நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ரெட் சாண்டல்வுட் பவுடர் மட்டும் தான் வெளியே மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கையே ரொம்ப க்ளோவிங்காக தெரியும். உங்களுக்கே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த ஹேண்டுக்கும் இப்போ இருக்க ஹேண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ரெமெடியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பிம்பிள் ஃப்ரீ அண்ட் கிளியர் ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம செகண்ட் ரெமெடி பார்த்திங்கன்னா சம்மர் சீசன்றதுனால ஸ்கின் எல்லாருக்குமே ரொம்ப டேன் ஆகும். ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணி எப்படி ஒரே நைட்டில் டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் ரெட் சாண்டல்வுட் பவுடர், தென் ரோஸ் வாட்டர், லைம் ஜூஸ், ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில், ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, அலோவேரா ஜெல், இப்போது ரெட் சாண்டல்வுட் பவுடர் 2 ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் லைம் ஜூஸ், then 1 spoon almond oil, one spoon aloe vera gel. ஃபைனலாக 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீமை நீங்கள் 7 days வர வரைக்கும் ஃப்ரிட்ஜை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் ப்ராப்ளம்ஸும் வராது அண்ட் சைட் எஃபெக்ட்ஸும் ஆகாது. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சன்டன் எல்லாமே ரிமூவ் ஆகி கிளியர் ஸ்கின் கிடைக்கும். தென் உங்கள் ஃபேஸில் ஏதாச்சும் பிளாக் பேச்சஸ் இருந்தால் அதுவும் நல்லா கிளியர் ஆகிடும். தென் பார்த்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். நான் இப்போ என்னோடய கையில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த க்ரீமை பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் 2 hours ஃபேஸில் செட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த க்ரீமை நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீக்லி ட்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் குட் ரிசல்ட் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தென் வாஷ் பண்ணிட்டேன்.
வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கையில் இருக்க சன்டான்லாம் ரிமூவ் ஆகி நல்லாவே க்ளோயிங் ஸ்கின்னாக இருக்குது எனக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 ரெமிடிஸுமே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சன்டான்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.